போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஜூன் மந்த்துக்கான டெய்லி சேலஞ்சில் 3வது வாரத்துக்கான முழு பிளான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நேற்று இன்று இந்த 2 நாளுக்கான பிளான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த 3 நாட்கள் அதே போல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிளான் கேட்டிருந்தீங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், சரிங்களா? நம்ம இந்த ஜூன் மந்தில் எவ்வளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், அதே போல் என்னென்ன டாபிக் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இது 3வது வாரத்தில் இருக்கும். நம்ம ஏற்கனவே மே மந்த் முடிச்சுட்டு ஜூன் மந்தில் 3வது வாரத்தில் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் இருக்குது, சரிங்களா? இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் எந்தளவு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் திரும்பி பார்க்க முடியும். அதே போல் ஒவ்வொரு வாரமும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டைம் கவுண்ட் குறைஞ்சிட்டே தான் போகிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் படிக்க சொல்லும் போது எவ்வளோ பேர் படிச்சுட்டு வரீங்க, எந்த அளவு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு வாரம் திடீர்னு ஒரு வாரம் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா படிச்சிருவீங்க. திடீர்னு 2 வாரம் அப்படின்னா படிக்கிறீங்க. ஆனால் கண்டினியூஸாக ஒரு 2 மாதம் படிங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆர்வம் எந்தளவு குறையுது, அதே போல் எந்தளவு உங்களால் ஓடி வர முடியுது அப்படின்றத பாருங்கள், சரிங்களா? தொடர்ச்சியாக 2 மாதம் உங்களால் படிக்க முடியுது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ பேர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? நம்ம எந்த நாள் எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டோன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க. யாரெல்லாம் தொடர்ச்சியாக எழுதாமல் இருக்கீங்களோ அவங்க இன்னும் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயன் சார் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. 8th சோசியலில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th சோசியலில் மாநில அரசு. அடுத்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். அதே போல் மேக்ஸில் உங்களுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே விஜயன் சார் உங்களுக்கு டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணிடுவார். கொடுக்கப்பட்ட தேதிகளில் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, அதே போல் இந்தியாவின் புவியியல், இதில் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த மந்தில் நம்ம இந்த வாரம் முடியும் போது எவ்வளோ டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா 17 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 20 நாட்களில் 17 தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருணும். டெஸ்ட்டு எழுதுனா மட்டும் போதாது, ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அதே போல் உங்களுடைய போட்டி மனப்பான்மை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக போயிட்டு சார் இந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? இது படிக்கிறதுக்கு உங்களை உந்துதல் செய்யணும், உங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஸ்டடி பிடிஎஃப் கொடுக்குறோம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தேடி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழக்கம் நல்ல பழக்கம். பட் எடுக்க மாட்டேறீங்க, அட்லீஸ்ட் எடுத்து கொடுத்தா படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்து படிக்க சொல்கிறோம், சரிங்களா? முடிஞ்ச வரையும் டாப்பிக்கை பார்த்தோன்னே நீங்களே எடுத்து படிச்சிங்க, இல்லை புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா புக்கில் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. புதுசாக வரவங்கள கொஞ்சம் படிக்க வைக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேடுறதுக்கு சிரமமாக இருக்கும், எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்றதுக்காக தான் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எதை படிக்கணும் அப்படின்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறோம், சரிங்களா? தொடர்ச்சியாக படிக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் பின்வாங்காமல் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேரை மானிட்டர் பண்ண முடியுது. முன்னாடி எழுதுனா நிறைய பேர் இப்போ எழுதாமல் இருக்கீங்க. அதே போல் புதுசாக ஒரு சிலர் எழுதிட்டுருக்கீங்க. உங்களோட உழைப்பை எந்த விதத்துலையும் நீங்கள் குறைச்சிக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலை என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரையும் முயற்சி செய்யுங்க, சரிங்களா? முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. போனால் போகுது அப்படின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாபு உங்களை போனால் போகுது, அவர் தானே, இன்னொரு வேக்கன்சிக்கு இன்னொரு ஆள் இருப்பாங்க, அவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும், சரிங்களா? யாரும் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே போட்டி போட்டு படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் படிக்கிறாங்களோ அவங்க ஜாப் வாங்க போகிறாங்க, அதுதான் உண்மை. ஜாப் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்க போகிறதில்ல. கனவு காண்ற எல்லாத்துக்குமே அந்த கனவு நிறைவேற போகிறதில்ல. அந்த கனவுக்காக யார் ஓடி உழைச்சிட்டே இருக்காங்களோ அவங்க தான் அந்த கனவை நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ நீங்கள் வெறுமனே கனவு காண்றீங்களா, இல்லை அந்த கனவை நிறைவேற்ற போகிறீங்களா? அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி உங்களை உறங்க விடாமல் இருக்கிறது தான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கனவை எத்தனை பேர் நிறைவேற்றுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லெசன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஒவ்வொரு லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. இந்தந்த லெசனுக்கு தேர்வுகள் அந்தந்த தேதிகளில் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே அப்டேட் செய்யப்படும். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றவரும். நன்றி, வணக்கம்.